Good morning students. So நம்ம இதுவரைக்கும் work energy power பார்த்தோம் and before that we did some problems from laws of motion and projectile motion, circular motion நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம ரிஜிட் பாடி டைனமிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரிஜிட் பாடி டைனமிக்ஸில் நம்ம எதை பற்றி ரொம்ப அதிகமாக பேச போகிறோம் அப்படின்னா மாசஸை பற்றி பேச போகிறோம். ஹவு மாஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட், வெதர் திஸ் மாஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் அ டிஸ்கிரேட் ஃபார்ம் ஆர் கண்டினியூஸ் ஃபார்ம். ஸோ இந்த மாஸை பற்றி நம்ம பெருசாக இதில் இருந்து தான் நம்ம பேச போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஜெக்டைல் மோஷனாக இருக்கட்டும், சர்க்குலர் மோஷனாக இருக்கட்டும், இதில் எல்லாமே நம்ம மாசஸை பாயிண்ட் மாசஸாக நம்ம அஷ்யூம் பண்ணோம். தட் மீன்ஸ் த மாஸ் இஸ் வெரி வெரி நெக்லிஜிபிள். we haven't taken into account for the masses. மாஸை பற்றி நம்ம பெருசாகவே இதை பற்றி பேசல. But now it's time to see about the mass and how this mass is distributed on a given surface or a given system. இதை பற்றி நம்ம இந்த சாப்டரில் நம்ம நல்லா பேசலாம். Before that, let me introduce some basic concept called as center of mass. சென்டர் ஆஃப் மாஸ்னா என்ன, இது புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பேட் எடுத்துக்கிறேன். ஒரு பேட் எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐம் சாரி, if I'm taking a bat and if I'm throwing that bat, this is my bat, இந்த பேட்டை நான் எப்படி இங்கே இருக்கேன், I am here, I'm throwing this bat. இப்போ நான் த்ரோ பண்ணேன் அப்படின்னா this bat will moves in this form நான் சொல்லாமா, like it takes a parabolic path நான் சொல்லாமா. bat at this point இங்கே இப்படி இருக்கு, bat at this point இங்கே இப்படி இருக்கு, but it forms a or it takes a parabolic path ன்னு சொல்கிறேன். பட் இந்த பேட்டில் இது வரைக்கும் ப்ரொஜெக்டைல் மோஷன் என்ன பார்த்தோம், ஒரு பார்ட்டிகளை நம்ம போடுறோம், it is undergoing or it is taking a parabolic path. that time மாஸ் நம்ம என்ன சொல்லிட்டோம், நெக்லெக்ட் பண்ணிட்டோம், பாயிண்ட் மாஸாக அஷ்யூம் பண்ணோம். பட் இங்கே நம்ம பேட்டுங்கிறது it has lots and lots of particles நம்ம சொல்லாமா. இந்த லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸில் ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸும் நான் M1 M2 M3 இந்த மாதிரி நான் மாசஸை டிஃபைன் பண்ணலாமா, கரெக்டாக? இப்போ இந்த மாசஸ் இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு பேட் இருக்குது, யூ ஹாவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் நான் சொல்கிறேன், அதுக்கெல்லாம் ஒரு பர்டிகுலர் மாஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த மாஸ் எல்லா மாஸுமே எனக்கு ஒரு பாரபோலிக் பாத் எடுக்குமா அப்படின்னா கிடையாது. Only one particular mass will follow a parabolic path. That mass is called as the center of mass. அப்படின்னா center of mass னா என்னங்க மேம் அப்படின்னா, all the masses are concentrated at a particular point. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா center of mass. Even though when external force act ஆனாலும் சரி, act ஆகலைனாலும் சரி, நான் center of massங்கிறது நான் என்ன சொல்கிறேன், எல்லா மாஸ் ஒரு ஆப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் if this is my object or this is my object, எல்லா மாஸும் கான்சன்ட்ரேட் ஆகிருக்கிற ஒரு பர்டிகுலர் இடத்தை தான் நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ். நவ் we will see the definition. சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் a system நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம், as a whole mass பிஹேவ் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ணும். that means whole mass is concentrated at one particular point. இப்போ ரிஜிட் பாடிஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ரிஜிட் பாடினா என்னங்க மேம், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டினரி சிஸ்டம் அண்ட் ரிஜிட் லைக் மெட்டீரியல் அப்படின்னா, ஆர்டினரி சிஸ்டம்க்கு நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நான் தந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா there is some deformation because the distance between two particles. இப்போ எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட்ல இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், இங்கே பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படி நான் சொல்லிட்டேன்னா, அப்போ distance between the two particles ஃபிக்ஸ்ட் இல்லாமல் இருக்கும். தட் மீன்ஸ் நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா there will be some deformation. இந்த பொசிஷன் இப்படி இருந்தது, எனக்கு இப்படி மாறலாம், இல்லைன்னா இப்படி ஸ்கொயராக கூட மாறலாம், ரெக்டாங்கிளாக மாறலாம். எனிவே there will be some deformation in the ordinary materials. But even in rigid like materials, the distance between the two particles ஃபிக்ஸ்டாக இருக்கும். நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நான் கொடுத்தேன் அப்படின்னா there will be no deformation at all. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஸ்டீலுக்கு நான் என்னோட கையை வச்சு நான் டிஃபார்ம் பண்ணுறேன், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தரேன், அது டிஃபார்ம் ஆகுமா, ஆகாது. பட் ஈவன் இஃப் ஐ கிவ் த large amount of force, there will be some deformation. That is the different case. But in general, two system, அதாவது ரெண்டு பார்ட்டிகல் டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தா கூட there will be no deformation. அதை தான் நம்ம ரிஜிட் பாடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் இன் ஜென்ரல் நமக்கு இந்த எவ்ரிடே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா there is no general body, sorry, there is no real or perfect rigid body exist in nature, because by assumption நம்ம ரிஜிட் பாடியை அஷ்யூம் பண்ணலாம், தவிர நம்ம பர்ஃபெக்ட் ரிஜிட் பாடிங்கிறது கிடையாது. ஃபார் ரிஜிட் பாடிஸ் சென்டர் ஆஃப் மாஸ் is independent of state of motion. அதாவது ரெஸ்ட்ல இருந்தாலும் சரி, மோஷன்ல இருந்தாலும் சரி, சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி இருக்கும், ரிமைன் சேமா இருக்கும் for a rigid body. This is also the true for the ordinary materials. But if there is some deformation இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இனிஷியலாக இந்த சிஸ்டம் இங்கே இருக்கும்போது சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்கு, டிஃபார்மேஷன் ஆன பிறகு எனக்கு சென்டர் ஆஃப் மாஸ் கண்டிப்பாக மாறாதான் மாறும். ஆனால் ரிஜிட் பாடிக்கு நான் என்ன சொல்லிட்டேன், டிஃபார்மேஷன் பண்ணாலும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நீங்கள் கொடுத்தாலும் அது டிஃபார்ம் ஆகலை அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம், சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே முன்னாடி இங்கே இருந்ததுன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்த பிறகு எனக்கு இங்கே தான் இருக்க போகுது. Is that clear? That is center of mass will not change whether this is at rest or it is in accelerated motion.
நெக்ஸ்ட் சிஸ்டம் ஆஃப் ஓகேங்க மேம். இப்போ நம்ம வந்து ஒரு மாதம் பற்றி தானே நம்ம பேசணும். இப்போ வந்து இஃப் யூ ஹாவ் அ மெனி பார்ட்டிகல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பேட்டே எடுத்துக்கிறோம்னா மெனி பார்ட்டிகல்ஸ் இங்கே இருக்குது, ஒத்துக்கிறீங்களா? இந்த மெனி பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருக்கும் போது ஸோ வாட் வில் பி த கரஸ்பாண்டிங் சென்டர் ஆஃப் மாஸ் ஆர் ஹவு டு லொக்கேட் த சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் த n சிஸ்டம் ஆர் n பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா திஸ் இஸ் ஹவு we will find the center of mass. For example, this is the basic formula. I will explain what this formula is. இப்போ for example நான் இதை என்ன பண்ணுறேன், 3 dimensional ஒர்க் பண்ணுறேன். Think that you have many particles here. I have many particles over here. It is a form of some ஒரு மெட்டீரியல் இப்படி இருக்கு, சரிங்களா? இதுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா எக்ஸாக்ட்லி அட் ஆரிஜினாக இருக்கும். பிகாஸ் எப்படி இருக்கு, இது யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்துச்சு, சிமெட்ரிக் ஷேப்பில் இருக்கு அப்படின்னா எக்ஸாக்ட்லி சென்டரில் இருக்கும். இஃப் இட் இஸ் அன்சிமெட்ரிக்காக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மேத்தமேட்டிக்ஸ் படி நான் எங்கே போடுறேனோ, மேத்தமேட்டிக்ஸ் படி எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ XYZ அங்கே தான் எனக்கு இருக்கும் சென்டர் ஆஃப் மாஸ். பட் இன் ஜென்ரல் ஃபார் அ சிஸ்டம் ஆஃப் சிமெட்ரிக் மெட்டீரியல்ஸாக இருக்கும்போது சென்டர் ஆஃப் மாஸ் எக்ஸாக்ட்லி அட் த சென்டரில் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், I'll take a pen. So here I have a system. This is my system. I have a n number of particles. இங்கே n number of particles இருக்கு அப்படின்னா so I can tell that. So in order to find the center of mass, this is the formula. நான் இப்போ என்ன பண்ணுறேன், x component தனியாக நான் பார்க்குறேன், then y component தனியாக நான் பார்க்குறேன், then z component தனியாக பார்க்குறேன். ஸோ இப்போ எனக்கு x y zன்ற பாயிண்ட்ஸ் வந்துருமா? இந்த பாயிண்ட்ஸ் என்ன வருதோ அதுதான் என்னோட சென்டர் ஆஃப் மாஸ் பொசிஷன். இஸ் தட் கிளியர்? அப்போ XCM எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா m1 டைம்ஸ் x1 m2 டைம்ஸ் x2 mn டைம்ஸ் xn டிவைடட் பை ஹோல் மாசஸ், டோட்டல் மாசஸ். அதே மாதிரி m1 டைம்ஸ் y1 m2 டைம்ஸ் y2 mn y1 டிவைடட் பை sum of all the masses. அதே மாதிரி தான் z-க்கும். இதை நான் பண்ணேன் அப்படின்னா I can tell that where the center of mass of the system is. இப்போ for example 2 body சிஸ்டமாக இருக்குது அப்படின்னா so center of mass as இப்போ இதுக்கு இந்த for example இப்போ எனக்கு 2 systems இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரி 2 சிஸ்டம் இருக்கும் போது வேர் இஸ் மை சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னா நவ் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த சென்டர் ஆஃப் மாஸ் பொசிஷன் ஃபார் m1 அண்ட் சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் m2 கண்டுபிடிக்கலாமா? இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐம் கோயிங் டு அஸ்யூம் தட் திஸ் இஸ் மை ஆரிஜின், இதுதான் எனக்கு ஆரிஜினில் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் நான் d டிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்லலாமா? நவ் டெல் மீ, இது எல்லாமே இப்போ x ஆக்சஸில் தான் இருக்குது, there is no y at all. அப்போ m1 பொசிஷன் நான் என்ன சொல்லலாம், தட் இஸ் m1 ஆஃப் 0 பிகாஸ் திஸ் இஸ் அட் ஆரிஜின், ஒத்துக்கிறீங்களா? ப்ளஸ் this is m2 of என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கு, d டிஸ்டன்ஸ்ல இருக்கு, d by sum of all the masses, that is m1 plus m2 ன்னு சொல்லலாமா? That is what given here. So it is nothing but the position where we are locating. In general இப்போ ஒரு வெக்டார்ல கொடுத்திருக்காங்க, இப்படி வெக்டார்ல கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் I can write this is my mass m1, இது எனக்கு r1 பொசிஷன்ல இருக்கு சொல்லலாமா? இது எனக்கு m2 mass, that is r2 பொசிஷன்ல இருக்குன்னு நம்ம சொல்லலாமா? இதை நான் என்ன பண்றேன், I'm going to find the resultant or the resultant will be that is m1 times r1 plus m2 times r2 by total masses m1 plus m2, that is exactly at the centerல இருக்கும் because 2 masses இருக்கும்போது எனக்கு center பொசிஷன்ல தான் இருக்கும். So exactly at the centerல இருக்கும். Once if I got the RCM, that is once if I got the position where my center of mass is, I can find the velocity of the center of mass. How to find the velocity of the center of mass? இப்போ r வந்து நமக்கு m1 v1 plus m2 v2 by m1 plus m2 இருக்கு. v நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? in general dr by dt தான் நம்ம கண்டுபிடிப்போம், ஒத்துக்கிறீங்களா? இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, தட் இஸ் v is equal to இதில் mங்கிறது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 தான், இது rமா, இது m கிடையாது, this is r, this is only v. ஸோ இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், this is dr by dr1 by dt plus m2 times dr2 by dt by sum of masses m1 plus m2 சொல்லலாமா? இப்போ dr1 by dt என்ன சொல்லலாம், that is nothing but v1, right? And what is dr2 by dt? That is nothing but v2 சொல்லலாமா? So that means my velocity is that is m1 v1 plus m2 v2 by m1 plus m2. Then what will be the acceleration of the center of mass? Again acceleration is நமக்கு என்னன்னு தெரியும், dv by dt சொல்லலாமா? அப்ப இதுல இருந்து ACM என்ன வரப்போகுது, that is m times m1 times dv1 by dt plus m2 times dv2 by dt by sum of all the masses, that is m1 plus m2. Again what is this one, this is a1, that is m1 times a1
plus m2 times a2 by m1 plus m1. அதுதான் இங்க எழுதிருக்காங்க. Is that clear? So this is what the acceleration is. Now center of mass for a isolated system has a constant velocity. Isolated systemனா என்னங்க மேம் அப்படின்னா external force வந்து எனக்கு 0 ஆகணும். அதுதான் நம்ம ஐசோலேஷன்னால என்ன அர்த்தம்? இப்போ நமக்கு ஃபெமிலியராக அதுக்கு இப்போ 144லாம் போட்டிருக்காங்க. ஐசோலேட்டட் சிஸ்டம் ஒரு ஐசோலேஷன்னா நமக்கு தெரியும், யாருமே அங்கே யார் கூடயுமே பேசக்கூடாது. அதே மாதிரி ஐசோலேட்டட் சிஸ்டம்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன இருக்கணும்? நமக்கு 0வாக இருக்கணும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0வாக இருக்கும்போது வெலாசிட்டி என்ன ஆகும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஃப்ரம் நியூட்டன்ஸ்லாம் நம்ம இதை தான் ரொம்ப வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் வேலிட் இன் கேஸ் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ் ஆல்சோ. தென் இன் கேஸ் ஆஃப் த ஐசோலேட்டட் சிஸ்டம் இட் வில் ரிமைன் அட் ரெஸ்ட் இஃப் இட் இஸ் இனிஷியலி அது ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்னன்னு சொல்கிறாங்க? ரெஸ்ட்டில் இருக்கும். ஆர் இட் வில் மூவ் வித் த சேம் வெலாசிட்டி. இந்த பொசிஷன் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ் எதை டிபெண்ட் பண்ணுவோங்க மேம் அப்படின்னா ஷேப்பை பொறுத்து இருக்கும், சைஸை பொறுத்து இருக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸஸை பொறுத்து இருக்கும், இதெல்லாம் பொறுத்து இருக்கும். சரிங்களா? ஸோ அதை பொறுத்து தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சென்டர் ஆஃப் மாஸ். பிகாஸ் இந்த நான் ஷேப் எப்படி இருக்குது? ஒரிஜினலாக தட் இஸ் சிமெட்ரிக். இதோ இந்த பாயிண்ட் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் என்ன சொன்னேன்? தட் இஸ் சிமெட்ரிக்கலாக பாடிஸ் இருக்கும் போது, ஹோமோஜீனியஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும் போது எனக்கு சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும்? அட் எக்ஸாக்ட்லி சென்டர் ஆஃப் த பாடியில் இருக்கும். தென் டிரான்ஸ்லேட்டரி மோஷனில் சென்டர் ஆஃப் மாஸ், பொசிஷன் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா it will changes but it remains unchanged in the rotatory motion. இதுக்கு நம்ம திரும்ப கீழே நம்ம இன்னும் நிறைய விஷயம் பேசும்போது இது புரியும் இந்த ஸ்டேட்மெண்ட். பிஃபோர் தட் I will talk about the first translatory motion. rotational motion என்னன்னு பேசுகிறேன். ஸோ translatory motion என்னங்க மேம் அப்படின்னா, ஸோ ரிஜிட் பாடி வந்து ஒரு, இப்போ நம்ம ரிஜிட் பாடி தான் பற்றி பேச போகிறோம். ஸோ ரிஜிட் பாடி வந்து ஒரு பியூர் டிரான்ஸ்லேட்டரி மோஷனில் இருக்குது அப்படின்னா தட் இஸ் தேர் இஸ் நோ ரொட்டேட்டிங் அட் ஆல். ஒரு பிளாக் இருக்குது, ஒரு ஹரிசாண்டல் பொசிஷனில் பிளேஸ் பண்ணியிருக்கேன், இது அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது, ஸ்லைட் ஆகிட்டே இருக்குது. இது கம்ப்ளீட்டாக ஒரு டிரான்ஸ்லேட்டரி மோஷன் சொல்லலாமா? நாம் ஒரு மேன் இஸ் வாக்கிங் ஆன் அ ரோட் இஸ் அ டிரான்ஸ்லேட்டரி மோஷன். whereas car is moving on a road is not completely a translatory motion. There is a rolling of the wheel also, right? So completely a translatory motion na that is nothing but the each particle of the body moves with the same displacement in the same direction. இப்போ இந்த மாஸ் வந்து இப்போ இனிஷியலாக இந்த பிளாக் இருக்குன்னா இப்போ நான் திரும்ப என்ன சொல்லலாம்? இங்கே சிஸ்டம் ஆஃப் மாசஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லாமா? இந்த மாஸ் எல்லாமே இங்கே எப்படி மூவ் ஆகுது? இந்த டைரக்ஷனில் மூவ் ஆச்சு அப்படின்னா எல்லா மாசும் அடுத்த இதில் இந்த டைரக்ஷனில் தான் மூவ் ஆக போகுது. ஆர் யூ ஆல் கெட்டிங் மை பாயிண்ட்? ஸோ த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஷுட் பி இன் த சேம் டைரக்ஷன் in the given interval of time. rotational motion னா என்னங்க மேம் அப்படின்னா, rotational motion பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ எனக்கு என்ன ஆகுது? ரொட்டேட் ஆகுது அப்படின்னா பார்ட்டிகளோட பொசிஷன் எனக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, டைரக்ஷனும் எனக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஒத்துக்கிறீங்களா? ஸோ இன் கேஸ் ஆஃப் அ சர்க்கிள் கூட, சர்க்குலர் மோஷனில் கூட நம்ம பார்த்தோம், ஒரு பார்ட்டிக்கல் சர்க்குலர் மோஷனில் இருக்கும் போது சென்டர் ஆஃப் ஆல் த சர்க்கிள்ஸ் வில் லை ஆன் த ஸ்ட்ரெயிட் லைன். தட் இஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இப்போ இதுதான் எனக்கு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னா இதை நான் இதை ரொட்டேட் பண்ணும் போது என்ன ஆகும்? எல்லா சர்க்கிளும் இங்கே எனக்கு ஒரு பார்ட்டிகல்ஸ் ஒரு சர்க்கிளில் போகலாம், இங்கே எனக்கு ஒரு பார்ட்டிகல்ஸ் ஒரு சர்க்கிளில் போகலாம், எல்லாமே எப்படி போகும்? ஸ்ட்ரெயிட் லைனில் போகும். தட் இஸ் ஆக்சிஸ் ஆஃப், டிபெண்டிங் ஆன் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அதுவும் இன்னும் கொஞ்சம் விஷயம் பேச பேச உங்களுக்கு புரியும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரியே தான் ரிஜிட் பாடிங்கிறது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்? த ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் விச் டு நாட் அப்ளைங் ஃபோர்ஸ் ஆகும்போது என்ன ஆகக்கூடாது? சேஞ்ச் ஆகக்கூடாது. அதுதான் நம்ம ரிஜிட் பாடி நம்ம சொல்கிறோம். ஸோ ரிஜிட் பாடிங்கிறது என்ன இருக்கலாம்? இட் கன்சிஸ்ட் ஆஃப் போத் டிரான்ஸ்லேட்டரி மோஷன்லேயும் இருக்கலாம், இல்லை ரொட்டேஷனல் மோஷன்லேயும் இருக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒரு டேர்ம் டிஃபைன் பண்ண போகிறோம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒய் டு வி நீட் டு ரெஃபர் திஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா, இப்போ எல்லாமே நம்ம ரொட்டேஷனல் மோஷனை நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் இப்போ நம்ம பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன், இங்கே பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரொட்டேட் ஆக போகுதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு ஆல் டுகெதர் ஐ கேன் டிஃபைன் சம்திங் கால்ட் அஸ் analog for the inertia in translatory motion. அதாவது டிரான்ஸ்லேட்டரி மோஷனில் நம்ம மாஸுங்கிறது ஒரு இனர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஒரு சிஸ்டம் ஆஃப் ஒரு எனி கிவன் பார்ட்டிகளுக்கு மாஸுங்கிறது ஒரு இனர்ஷியல் சிஸ்டமாக நம்ம டிஃபைன் பண்ணுறோம், இனர்ஷியா ப்ராப்பர்ட்டி மாதிரி. அதே மாதிரி ரொட்டேஷனல் மோஷனுக்கு கரஸ்பாண்டிங் இனர்ஷியல் ப்ராப்பர்ட்டி என்ன டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இட் இஸ் டிஃபைன்டு ஆர் இட் இஸ் டினோட்டட் பை ஐ. சரிங்களா? ஸோ தட் இஸ் இட் இஸ் விச் ஆல்வேஸ் அப்போசஸ் எனி சேஞ்ச். தட் இஸ் மீன்ஸ் என்னது? இட் ப்ரொவைட்ஸ் சம் வாட் இனர்ஷியா. அதுதான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் மாசஸ்
of its constituent particle and square of the distance from the axis of rotation. இப்போ இது axis of rotation, இதுதான் எனக்கு axis of rotation அப்படின்னா இங்கிருந்து இந்த distance, இந்த particles என்ன distanceல இருக்கு அதை பொறுத்தும் அந்த மாஸை பொறுத்தும் நான் moment of inertia define பண்ணுவேன், that is m times r square. So it depends on the mass and also it depends on the distance from the axis of rotation. I hope this is clear. So இதுதான் இங்க போட்டிருக்காங்க. இப்போ moment of inertiaங்கிறது நான் சொன்னேன் பாருங்க, இந்த system இதான் axis of rotation, இங்கிருந்து இந்த mass என்ன distanceல இருக்கு, it may be r1 இருக்கலாம் r3 இருக்கலாம். So அதை depend பண்ணி நம்ம total moment of inertia நம்ம சொல்றோம். இது discrete mass system அப்படின்னா I can differentiate from one mass to another mass, that's why m1 m2 m3 நம்ம போட்டிருக்கோம், totally sum பண்றோம். இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா kg meter square, dimension is ml square. So the moment of inertia எதை depend பண்ணி இருக்கும் அப்படின்னா again it depends on the axis of rotation, orientation of the axis of rotation, shape and size of the body, how the mass is distributed along the axis of rotation. So in the moment of inertia வந்து நான் சொன்ன மாதிரி physical significance moment of inertia is same in the mass in the linear motion, that is translatory motionல இருக்கிற மாதிரியே இருக்கும். So இந்த moment of inertia வந்து axis of rotation depend பண்ணி இருக்கும், ஓரியன்டேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கும், ஷேப் அண்ட் சைஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு குவான்டிட்டி டிஃபைன் பண்ண போகிறேன், radius of gyration. So okay, இந்த moment of inertia வந்து ஒரு ஸ்கேலாராங்க மேம், இல்லைனா இது ஒரு வெக்டாராங்க மேம் அப்படின்னா it is basically a tensor. டென்சார்னாங்கிறது நீங்கள் ஹையஸ்ட் கிளாஸ் ஃபிசிக்ஸில் படிக்கும்போது படிப்பீங்க, பட் இன் ஜென்ரல் நான் டென்சார்னா என்னன்னு ஒரு லிட்டில் பிட் ஐடியா என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இட் கேன் பிஹேவ் லைக் போத் ஸ்கேலார் as well as வெக்டார். இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெக்டார்லேயே நம்ம சொல்லலாம், ஸ்கேலார்லேயும் சொல்லலாம், டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன். பட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ இட்ஸ் நத்திங் பட் த ஸ்கொயர் மீன் distance of its constituent particle from the axis of rotation. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா radius of gyration, that is k is equal to square root of square root of r1 square plus r2 square plus rn square divided by total n. So இந்த radius of gyration எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் திரும்ப அப்படின்னா இதை எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா it only depends on the mass, how the mass is distributed. Again இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா parallel and perpendicular axis theorem யூஸ் பண்ண போகிறோம். இந்த parallel and perpendicular axis theorem எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா in order to find the moment of inertia, ஈஸியாக நம்ம moment of inertia கண்டுபிடிக்கிறதுக்காக we use two theorems, basically the parallel and perpendicular axis theorem. As its name suggests, parallel axis theorem is nothing but the moment of inertia of any object about any arbitrary axis that is equal to sum of moment of inertia about, that is center of mass, plus about an axis through center of mass and the product of mass of the body and square of the distance between the two axes. இப்போ இதுதான் எனக்கு axis of rotation அப்படின்னா பிரச்சனையே இல்லை, பிகாஸ் சிமெட்ரிக்காக இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாக்ட்லி சென்டரில் தான் இருக்க போகுது. பட் இஃப் ஐ சேஞ்ச் மை axis of rotation here, then what is my moment of inertia? ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், தட் இஸ் moment of inertia பார்த்தீங்கன்னா எனக்கு axis of rotation சேஞ்ச் பண்ண moment of inertia மாறும். அதே லீனியர் டிரான்ஸ்லேட்டிவ் மோஷனில் m வந்து எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஒத்துக்கிறீங்களா? m வந்து எனக்கு எப்போ மாறாதீங்க, ஆனால் I வந்து மாறிட்டே இருக்கும்னு சொல்கிறேன். why? It is variable quantity, whereas m is a constant quantity in case of a translative motion. I is a variable quantity because if I change the axis of rotation, my moment of inertia also gets changed. Is that clear? இப்போது நான் moment of inertia நான் சொன்ன மாதிரி இப்போ இதுதான் எனக்கு axis of rotation இல்லை, இதுதான் எனக்கு center of massல இருக்குது. இப்போ இதுதான் எனக்கு axis of rotation. What is my moment of inertia? It is nothing but the center of mass moment of inertia plus the distance between this times the mass through this, that is mass times the square of the distance between them. இதான் நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். parallel axis theorem and perpendicular axis theorem பார்த்தீங்கன்னா as it name suggests, in a perpendicular axis ஒரு 2 dimensional two mutually perpendicular axis should lie எப்படி இருக்கணும்னா one planeல இருக்கிறது வந்து that is iz must be equal to ix plus iy எனக்கு இருக்கணும். So three mutually perpendicular axis should be related by this expression. So இதுதான் நம்ம perpendicular axis theorem, that is perpendicular நம்ம angle நம்ம யூஸ் பண்ணும்போது axis of rotation யூஸ் பண்ணும்போது we can use this theorem. இப்போ நம்ம different moment of inertia நான் சொல்கிறேன், சில விஷயங்கள் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இதில் there is no because நான் இப்போ derivation part போட்டேன் அப்படின்னா இது ரொம்ப டைம் ஆகிடும், அதனால் ப்ளீஸ் நீங்கள் இதை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணணும். moment of inertia of a ring for the center of mass பார்த்தீங்கன்னா mr square. Through this tangent use parallel axis theorem, இங்கே நமக்கு mr square வரப்போகுது plus the distance between them plus mr square, that is why you are getting 2 mr square. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு through some
tangent about a plane in the ring. அதாவது பிளேன்ல வந்து ஒரு tangent வரையறேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்படி நான் பிரிக்கிறேன். இதுக்கு நமக்கு perpendicular axis theorem படி நமக்கு என்ன தெரியும்? Iz is equal to Ix plus Iy. By symmetry, Ix and Iy எனக்கு சேமா தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா Iz is equal to 2 times Ix எழுதிக்கலாம். ஏன் சேமா இருக்கும் அப்படின்னா நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா சிமெட்ரிக் டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ், சிமெட்ரிக் டைப் ஆஃப் ரிஜிட் பாடிஸ் தான் பார்க்குறோம். ஸோ தட் மீன்ஸ் Ix must be equal to Iy நமக்கு இருக்கணும். ஸோ இதில் இருந்து Ix நான் என்னன்னு சொல்லலாம்? 1/2 Iz நான் சொல்லலாமா? பட் வாட் இஸ் Iz நமக்கு தெரியும்? தட் இஸ் m r square. So moment of inertia through this x-axis is half mr square. இப்போ tangent வந்து நான் இங்க வரைஞ்சிருக்கேன். Now what is the moment of inertia? Can we use the parallel axis theorem? This is half mr square. This is mr square. Half mr square plus mr square என்ன வரப்போகுது? This is 3/2 mr square. அதுதான் இங்க எழுதியிருக்காங்க. புரியுதா? அதே மாதிரி இப்போ என்ன கேட்குறாங்க? டயாமீட்டர். இப்போ நம்ம பார்த்தது தான். முன்னாடி நான் எது புரியல அப்படின்னா திரும்ப நான் எழுதுறேன். தட் இஸ் Iz is equal to Ix plus Iy. Since Ix and Iy are same, I can write 2 times Ix. That is Iz is equal to 2 times Ix. அப்போ Ix என்ன வரப்போகுது? 1/2 Iz. But what is Iz? mr square. That is 1/2 mr square. சொல்லாமா? Through this tangent. இது டயாமீட்டர்ங்கிறது எனக்கு இதுவும் எடுத்துக்கலாம், இதுவும் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை எடுத்தாலே எனக்கு half mr square தான் வரப்போகுது. அதான் இங்கே போட்டுருக்காங்க. Is that clear? நெக்ஸ்ட்டு டிஸ்க்குக்கு பார்க்கலாம். டிஸ்க்குக்கு through center of mass is half mr square, and for this tangent is again use the parallel axis theorem, that is half mr square plus mr square 3/2 mr square, correct? And for this ring, for this portion tangent along this path, again நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? I can use this theorem, that is this theorem, perpendicular axis theorem. I can use the pen, that is Iz is equal to 2 times Ix. சொல்லாமா? because same Ix and Iy, and Ix is equal to 1/2 Iz ன்னு சொல்லாமா? Iz ங்கிறது என்ன? 1/2 mr square, that is 1/4 mr square. சொல்லாமா? through this tangent. இப்போ எனக்கு tangent இங்க இருக்கு. இதுக்கு ஆக்சிஸ்க்கு parallel இருக்கிறது என்ன? இதுதான். அப்போ நான் என்ன பண்ணலாம்? parallel axis theorem யூஸ் பண்ணலாமா? plus mr square, that is nothing but 5/4 mr square. அதுதான் இங்க வந்திருக்கு. again diameter என்ன வரப்போகுது? this portion என்ன கண்டுபிடிச்சுக்கோ? 1/4 mr square. அதுதான் இங்க வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா you have a moment of inertia for a moment of inertia about an axis passing through the length. ஒரு ஒன் டைமென்ஷனல் கேஸ் இதை எடுத்திருக்கேன். இதுக்கு என்ன moment of inertiaனா I is equal to ml square by 12. இதுக்கு பார்த்தீங்கன்னா ml square by 3 வரப்போகுது. நெக்ஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மனப்பாடு பண்ணி தான் ஆகணும். சாலிட் சிலிண்டருக்கு half mr square, and for outer edge பார்த்தீங்கன்னா 3/2 mr square. this is 1/, இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. அதாவது நான் சொல்கிறது வரைக்கும் இப்போ டிஸ்க் ரிங்குக்கு எல்லா பொசிஷனுக்கும் பார்த்துக்கோங்க. சாலிட் சிலிண்டருக்கு இது வரைக்கும் பார்த்துட்டா போதும். இது அதிகமாக கேட்கறது இல்லை. ஸோ டோன்ட் வரி, நீங்கள் எல்லாமே மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இது நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ் ஒன் ஆல்சோ, பிகாஸ் இது வந்து நம்ம மொமெண்ட் ஆஃப் தட் இஸ் மேக்னெட்டிக் மொமெண்ட். பார் மேக்னெட் பார்க்கும்போது இது நம்ம எடுப்போம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஸ்பியர், thin shell. I'm sorry, this is for a thin shell. 2/3 mr square. This is this case. Again parallel axis theorem யூஸ் பண்ணால் 5/3 mr square வரப்போகுது. ஸ்பியருக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். that is 2/5 mr square. This is also 7/5 mr square. This is also very very important. இப்போ கீழே எழுதியிருக்க ஈக்குவேஷன்ஸ் பாருங்கள். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன் நம்ம முன்னாடி பார்த்தது தான் எழுதியிருக்காங்க. தென் டார்க் நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஸோ the torque is r vector cross f vector, and total angular momentum நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா that is I times omega. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா I'll write here torque is equal to okay, I'll write this angular momentum now. This is angular momentum இருக்கு. angular momentumம் this torque நான் எப்படி ரிலேட் பண்ணுறேன் அப்படின்னா tau is equal to dl/dt, and in conservation of angular momentum, that is external torque எனக்கு 0 ஆகும் போது, external torque எப்போல்லாம் 0 ஆகும் அப்படின்னா external torque கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லாத வரைக்குமே there is no external torque. So that means total momentum, total angular momentum remains constant. That is I1 omega 1 must be equal to I2 omega 2. So impulse also இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இப்போ இன்னொரு PDF நம்ம பார்க்கலாம்.
இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா this is for the rolling motion. This is for the rolling motion. Before that, let us see some few facts. இது வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லீனியர் ஒன் டிரான்ஸ்லேட்டரி மோஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலோசிட்டி, ஆக்சலரேஷன், தட் டேட்டாஸ் எல்லாமே நம்ம ரிலேட் பண்ணுற மாதிரி ரொட்டேஷனல் மோஷனுக்கு நம்ம எழுதியிருக்கோம். இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸும் பண்ணியிருக்கோம். இப்போ டைனமிக்ஸ் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன் அபவுட் அ ஃபிக்ஸ்ட் ஆக்சஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது ரிஜிட் பாடி வந்து இப்போ எனக்கு ரொட்டேட் ஆகுது வித் சம் பர்டிகுலர் ஆங்குலர் வெலோசிட்டி ஒமேகாவில் ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிஸ்டம் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் மெனி பார்ட்டிகல்ஸ். சே M1, M2, M3 நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கு நான் லீனியர் வெலாசிட்டி டிஃபைன் பண்ண முடியும். ஒத்துக்கிறீங்களா? அப்போ டோட்டல் கைனடிக் எனர்ஜி என்னன்னு சொல்ல முடியும்? ½ mv1 சொல்லலாமா? இப்போ இதுல இருந்து v1க்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? r1 ஒமேகா1 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஒமேகா ஸ்கொயர் வெளில எடுத்துட்டேன். m1 r1 ஸ்கொயர், m2 r2 ஸ்கொயர் இருக்கு. வாட் இஸ் mr ஸ்கொயர்? தட் இஸ் நத்திங் பட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. mr ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஒத்துக்கிறீங்களா? இப்போ அதுக்கு பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்? கைனடிக் எனர்ஜி இஸ் ½ mv ஸ்கொயராக இருந்தது ½ i ஒமேகா ஸ்கொயராக மாறிடுச்சு. Is that clear? ½ i omega square. இதில் இருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்? in terms of correspondingly I have written for i omega square இருக்கா? இதில் இருந்து ஒமேகாக்கு பதிலாக I can write in terms of time period and ஒமேகாவை in terms of radius of gyrationலேயே நான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஸோ I can write in terms of radius of gyration and time period also. இங்கேயும் நான் work energy என்ன பண்ண முடியும்? The work energy theorem படி I can define work energy theorem for the rotational motion also. That is work done by the torque must be equal to change in kinetic energy. இங்க kinetic energy ½ mv square வராது, ½ i omega square வரப்போகுது. இங்க rotational powerயும் நான் define பண்ண முடியும். That is d omega is equal dw is equal to tau times dt. அங்க நம்ம என்னன்னு பார்த்தோம்? f times dr. அப்போ fக்கு பதிலாக நான் tauன்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன், drக்கு பதிலாக d tau d theta அப்படின்னு நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாத்துக்குமே தட் இஸ் ரொட்டேஷனல் மோஷனில் பார்த்த எல்லா சிஸ்டமுக்குமே சிமிலர் அனலாக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சலரேஷன் dv/dt நம்ம பார்த்துருக்கோம். இங்கே d omega by dt. f is equal to rate of change of momentum ma. அதே மாதிரி டார்க் நம்ம என்ன சொல்கிறோம்? rate of change of angular momentum. டார்க்கை வந்து i times alpha அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். லீனியர் மொமெண்டம் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? mv. இங்கே i omega, இங்கே ½ mv ஸ்கொயர், இங்கே ½ i omega ஸ்கொயர். இது ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டைம்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்கே டவு டைம்ஸ் டீட்டா. இன் டர்ம்ஸ் ஆஃப் வேரியபிள்னா இன்டகிரேஷனில் நான் போட போகிறேன். பவர் இஸ் நத்திங் பட் f டாட் v, இங்கே t டாட் டவு ஒமேகா, டவு டாட் ஒமேகா, இங்கே ½ mv ஸ்கொயர், இங்கே ½ i omega ஸ்கொயர். இங்கே லீனியர் பல்ஸ் அண்ட் ஆங்குலர் பல்ஸ், லீனியர் இம்பல்ஸ் மொமெண்டம் அண்ட் ஆல்சோ இம்பல்ஸ் மொமெண்டமும் நாங்கள் டிஃபைன் பண்ண முடியும். வாட் எவர் you are learning in the translatory motion, you have a similar analog in the rotational motion also. இப்போ நம்ம சில விஷயங்கள் பேசலாம். இப்போ டோட்டல் ஓகே, இது நமக்கு இப்போ நம்ம ரோலிங் மோஷன் என்னங்கிறது பார்க்கலாம். ஸோ ரோலிங்கிறதே பேசிக்காக இட்ஸ் அ கம்பைன்டு ஃபார்ம் ஆஃப் டிரான்ஸ்லேட்டரி மோஷன் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன். ஸோ இந்த ரோலிங்கில் வித் ஸ்லிப்பிங் அண்ட் வித்தவுட் ஸ்லிப்பிங்னு ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரொட்டேஷனல் மோஷனில் எனக்கு ரோல் ஆகுது அப்படின்னா ஜென்ரலாக ரோலிங்னு ஒரு வார்த்தை வந்தாலே இந்த சிஸ்டம் வில் ஹாவ் போத் டிரான்ஸ்லேட்டரி மோஷன் ப்ளஸ் ரொட்டேஷனல் மோஷன் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கைனடிக் எனர்ஜி நான் எப்படி டிஃபைன் பண்ண முடியும்? ஃபார் அ டிரான்ஸ்லேட்டரி மோஷனுக்கு ½ mv ஸ்கொயர். ரொட்டேஷனல் மோஷனுக்கு இப்போ என்னென்னு பார்த்தோம்? ½ i omega ஸ்கொயர். இப்போ ஐயை நம்ம என்ன இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ன பண்ணலாம்? தட் இஸ் ரேடியஸ் ஆஃப் கைரேஷனில் ரெப்ரசென்ட் பண்ணலாமா? தட் இஸ் m k ஸ்கொயர்னு. ஒமேகாவை v is equal to r ஒமேகா. அப்போ ஒமேகாவை நம்ம என்னன்னு சொல்லலாம்? v by rன்னு சொல்லாமா? அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? mv இங்கே ஒரு ½ mv ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் எனக்கு ஒரு ½ mv ஸ்கொயர் இருக்குது. காமனாக எடுத்தேன் அப்படின்னா தட் இஸ் 1/2 mv ஸ்கொயர் ஆஃப் 1 + k ஸ்கொயர் பை r ஸ்கொயர் வரப்போகுது. திஸ் இஸ் த கைனடிக் எனர்ஜி. இப்போ ரோலிங் மோஷனில் ஒரு ரிஜிட் பாடி எனக்கு ரோல் ஆகுது. ஸோ இப்போ இனிஷியலாக திஸ் இஸ் அட் I'll take a pen. This is at this position. Initial velocity will be 0, but finally reaching at this point, it will have some velocity. இந்த பாயிண்ட்ல எனக்கு potential energy அதிகமா இருக்கும், இந்த பாயிண்ட்ல எனக்கு kinetic energy அதிகமா இருக்கும். பட் potential energy அதிகமா இருக்கும், பட் ரோல் ஆக ஆரம்பிச்சோன்னே எனக்கு potential energy கம்மியாகி kinetic energy அதிகமாகி இங்க வரும்போது கம்ப்ளீட்டா total energy will be in the form of kinetic energy இருக்கும். இங்க எனக்கு total energy will be in the form of potential energy இருக்கும். So total energy constant இருக்கும். Is that clear? So இதை பேஸ் பண்ணால் using conservation of a total energy at the highest point என்ன எனர்ஜி இருக்குன்னு சொன்னேன்?
potential energy. I can define mgh. At this point you have a kinetic energy, but kinetic energy you have translatory kinetic energy and rotational kinetic energy. ஒத்துக்கிறீங்களா? I is equal to mk square, v is equal to omega r. இதை நான் substitute பண்ணுறேன். That is I is equal to m omega square, omega is equal to v square by r. r square substitute பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், little bit calculation தான். That is இதை நான் இதிலிருந்து என்ன பண்ணலாம், m half m v square காமன் எடுத்துடலாம். v square காமன் எடுத்துட்டேன் அப்படின்னா 1 plus k square by r square. இதிலிருந்து I'm going to find out this v. I'm going to find out the v. இங்கே m எனக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2gh by 1 plus k square by r square வரப்போகுது. ஸோ v is nothing but square root of this one எனக்கு வரும். ஒத்துக்கிறீங்களா? from equations of motion நம்ம என்ன எழுதலாம், v square is equal to u square plus 2as. since it is initially at rest, u is equal to 0. acceleration is coming with acceleration due to acceleration is coming with, இப்போ இந்த acceleration எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னா, it makes certain angle theta சொல்லாமா. இது வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் இருக்குது, இது வந்து ஒரு டிஸ்டன்ஸில் இதை ட்ராவல் பண்ணி வருது. ஸோ இங்கே சைன் தீட்டா கண்டுபிடிங்க. சைன் தீட்டா என்ன வரப்போகுது, தட் இஸ் ஆப்போசிட் சைட், தட் இஸ் ஹெச் பை எஸ்ன்னு சொல்லாமா. இதுலேருந்து ஹெச் நான் எப்படி சொல்லலாம், எஸ் டைம் சைன் தீட்டான்னு சொல்லாமா. அதுதான் நான் ஹெச்சுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கேன், இங்கே அடுத்த ஸ்டெப் எழுதுகிறேன். இப்போ இந்த இது புரிஞ்சிச்சா, தட் இஸ் ஹெச்சுக்கு பதிலாக 2gS சைன் தீட்டா பை 1 plus k square by r square is equal to 2as. இந்த ஈக்குவேஷன்லேருந்து நான் எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம், எஸ் கேன்சல் பண்ணிடலாம், 2 கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ ஏ இங்கே என்ன வருது, g sin theta by 1 plus k square by r square. அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. இஸ் இட் கிளியர்? ஃப்ரம் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் இந்த ஈக்குவேஷன் படி இது இந்த ஆக்சலரேஷனுங்கிறது நான் என்ன ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த ரோல் ஆகுது ஆப்ஜெக்ட் என்ன ஆக்சலரேஷனில் வருது அது இந்த எக்ஸ்பிரஷனில் நான் கால்குலேட் பண்ணலாம். எவ்வளோ டைம் எடுத்துக்குது, இங்கேருந்து இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதுங்கிறத இந்த ஈக்குவேஷனில் நான் கண்டுபிடிச்சிடலாம். தட் இஸ் v is equal to u plus at. since u is equal to 0, t is equal to v by a. v நமக்கு என்னன்னு தெரியும், from this equation we know that v is equal to, ஸோ விக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், ஏக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா t எனக்கு கிடைக்குது. this is what that time. இந்த டைம் பொறுத்து, that is using this equation I can tell at what time it will come down, that means which will come fast. Similarly I can also find for different system, for a ring, in the case of a ring, disc, solid cylinder, solid sphere, hollow sphere, இது எல்லாத்துக்கும் நான் இந்த டேபிளர் காலம் போட்டிருக்கேன். please check this one and if you have any doubts please ask me.